ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அங்கே பிளைண்டடுக்காக வந்திருக்கா. அப்போ அந்த பர்சன், உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ எனக்கு ஒரு பையனை தான் பெற்று கொடுக்கணும், என் விஷயத்தில் தலையிடக்கூடாது, நான் கொடுக்குற காசை வச்சு நீ குடும்பத்தை ஓட்டணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப திமிரா பேசுகிறான். எனக்கு இந்த சைடில் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு கோவப்பட்டு பயங்கரமாக கத்திச்சேக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பையனுக்கு பதிலாக அங்கே வந்திருக்காங்க போல் பிளைண்டடுக்காக. அப்போ உன் பையனுக்கு 30 வயசு ஆகி போயிடுச்சு, மாதம் 4000 தான் சம்பளம் வாங்குவா, நான் இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின், நீ இப்போ என்கிட்ட வாங்கிங்கன்னு சொல்லிட்டு, உனக்கு இருந்தாலுக்குமே வந்துட்டு ரொம்ப மேட்ச் பர்ஃபெக்டாக இருக்கும், உங்கள் 2 பேர் புத்திக்கு கரெக்டாக இருக்கும், ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து வேமா நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு, உண்மையிலே வந்துட்டு உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, என் பையனுக்கு வந்துட்டு 30 வயசு ஆயிடுச்சு, ஆனால் பார்க்க வந்துட்டு அவன் ரொம்ப எங்காக இருப்பான், நான் வந்துட்டு இப்போ அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து ஷென். எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, உடனே என்னை மீட் பண்ணுறதுக்காக கஃபேக்கு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோங்க வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே கிளம்பிடுறான். அப்போ அவங்க அம்மா, என் பையன் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப அழகாக இருப்பான் பார்க்க, நீ வந்துட்டு பார்த்தேன்னா அவனுக்கு பிடிச்சிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆன்ட்டி இப்போ என்னோட அம்மா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க, நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும், அந்தாலும் வந்துட்டு நிறைய காசு கொடுப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு வயசானவங்களால மேரேஜ் பண்ண சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இங்கே வாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, இவன் தான் என்னோட பையன், நீ வந்து இவனை மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அம்மாட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிறேன் ஆன்ட்டின்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோ, என்னம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, யாராச்சும் கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் உடனே மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா, என்னால் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறான். அவனோட மனசில் ஹீரோயின் பெரிய பணக்காரன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வந்து வளைச்சி போட பார்க்குறான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான பொண்ணு போல் நினச்சிட்டு வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா, ஐயோ என் நெஞ்செல்லாம் வலிக்குதேன்னு சொன்னதும், ஏமா நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவான்னு சொன்னதும், ஒன்றும் தேவை கிடையாது, டாக்டர் என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்களா, ஆனால் நீ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், சரி நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. எனக்கு 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின், நம்ம 2 பேத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ உன்னோட சேலரியில் பாதி எனக்கு கிடைக்கணும்ல, நீ இப்போ வந்துட்டு கொடு காசு அப்படின்ற சொன்னதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நான் நினச்சது கரெக்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு, என்கிட்ட சம்பளமே கிடையாது, நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் அவளோட கார்டை கொடுத்து, என்னோட சம்பளம் வந்து மாதத்துக்கு 8000 ரூபாய் வருது, இது வந்துட்டு நம்ம குடும்பம் ஓட்டுறதுக்கு போதும், ஸோ நீ கவலைப்படாத, இதை உன் கையில் நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, மாதத்துக்கு நான் 100 மில்லியன் சம்பாரிச்சிட்ருக்கேன், இவன் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறான். சரி ஓகே வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னதும், என்ன வீடு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், உன்னோட அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நான் ஹஸ்பண்டோட வீட்டில் தானே ஒய்ஃப் இருப்பாங்க, அதனால தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பட் வீடு எங்கே போய் அவன் திடீர்னு தேடுவான், அங்கே இங்கே அலைய வச்சதும், ஏன் உன் வீடே உனக்கு தெரியாதா, எனக்கே வீடு இல்லைப்பா, ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்க நம்ம ஹீரோயின் சொன்னதும், அங்கே அசிஸ்டண்ட்டை மெசேஜ் பண்ணி எங்கேயா வீடை பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் வர சொல்கிறாரு. அங்கே உள்ள ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறான். பட் பார்த்தா அங்கே வந்துட்டு இவங்கள ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, இவங்களா யார், இவங்க என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு வந்து என்ன சொல்ல முடியும், டக்குன்னு வந்துட்டு இவங்கெல்லாம் க்ளீனிங் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்ருக்கேன்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் காசு ரொம்ப அதிகமாகுமே, ஓன்ட்டே காசு இல்லையே, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, இது ரொம்ப சீப்பான காசு தான் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா இந்த வேலையெல்லாம் நானே பண்ணிக்கிறேன், நீ அந்த காசை எனக்கு கொடுத்துறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோங்க ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து, நம்ம 2 பேத்துக்குள்ளே நடந்திருக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான், அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றாக அதுக்கு நம்ம 2 பேத்துக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயின், எனக்குமே உன் கூட அந்த மாதிரி வச்சுக்கணும்னு எந்த எண்ணம் கிடையாது, கான்ட்ராக்ட் மேரேஜில் போய் யார் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்களா, ஸோ வந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றா மட்டும் இருந்துட்டு போகலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் சைடில் போய் அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கரண்ட் வந்து போயிடுது. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ அவள் கத்துறதை கேட்டுட்டு வேமா அங்கே உள்ளே ஓடி வாழ்றான். பட் வந்துட்டு அவள் டவல் கூட போடாமல் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே 2 பேத்துக்குமே ரொம்ப ஒரு மாதிரி அக்வர்டாக ஃபீல் ஆகிருது. அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக வேறு இருக்குது. நம்ம ஹீரோயின், எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கவே முடியல, ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவள் ட்ரெஸ்ஸுக்கு அங்கே ஜிப் போட முடியாமல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அங்கே நம்ம அம்மா வந்துட்டு வேமா பிடிச்சவங்க தள்ளினதில் அவன் 4 கிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நீங்கள் என்னம்மா இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மருமகளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு
அவங்க அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி அவள் கையில் போட்டு விடுறாங்க. இது பரம்பரையோடது, நீ தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அம்மா இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உன் கிடையாது, நீ தான் வச்சுக்கணும்னு சொன்னதும் ஹீரோ பாரு என்னோட அம்மாவை மயக்கி வச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப உனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் உனக்காக 2 வில்லாவுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், டாக்குமெண்ட்ஸில் நீ சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க, அம்மாவுக்கு வந்து நீ காஃபி ஏதாச்சும் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்றான். அவங்க நான் என்ன சொன்னேன் இவன்ட்ட, நான் வந்துட்டு ஏழை மாதிரி நடிக்க தானே சொன்னேன் மேரேஜுக்காக, ஆனால் வந்துட்டு என் மருமகளை உண்மையிலேயே இவன் ஏழையாக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்ருக்கானான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க கையில் அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்லாம் கிடைச்சதுமே, அட பாவீங்களா கான்ட்ராக்ட் மேரேஜாக பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ பாரு உங்களை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நான் சொன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் நீ ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் இந்த பிரேஸ்லெட் உண்மையிலேயே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு இது வேணாம், இது வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. வில்லாலாம் கொடுக்குறாங்களேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு, என்கிட்ட வந்து வீடுக்கு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்லை, எங்கே போய் வில்லா வாங்குறது, அவங்க சும்மா வந்துட்டு விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, சும்மா சாதாரண இதுதான் அப்படின்றத சொன்னதும், ஆனால் உன்னோட அம்மாவோட ட்ரெஸ் அவங்க செய்யலாம் பார்த்தா அப்படியே தெரியலேன்னு சொன்னதுமே, அது எல்லாமே வந்துட்டு ஃபேக்காக வந்து அதே மாதிரி விற்கிற பொருளை வாங்கி அவங்க போட்டுக்குவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு வெளியே பணக்காரவங்க மாதிரி காமிச்சிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படியே விஷயம் எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும், உன்னோட அம்மாட்ட அவங்க எங்கே பொருள் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஐடி வந்துட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ கண்டிப்பான்னு சொல்கிறான். சரி ஓகே இருக்கட்டும், நான் வந்துட்டு ஃபேக்காக ஒரு ஐடியா உருவாக்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அவங்களுக்காக சாப்பாடையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுக்காக தான் கொண்டு வர சொன்னேன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே சாப்பிட்டதுமே சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி நினச்ச மாதிரியே நடந்துருது, 2 பேருமே அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நமக்கு ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் எப்படி இவங்க கூட போய் இந்த மாதிரி விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட கால் பண்ணி உங்களோட வேலை தானே இதெல்லாமேன்னு சொன்னதும், ஆமாம் நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன், நான் உன்னால் என்னை என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு வந்ததுமே அங்கே இவனோட நிலைமையை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, பாஸ் நீங்கள் ரெடி ஆகிவாங்க நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே மேனேஜர்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக மறைஞ்சு சீட்டுக்கு போயிட்டுருக்கா. பட் இருந்தார் அவர் பார்த்துட்டு, நம்ம பாஸ் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர போகிறாரு, ஆனால் நீ என்னென்னா இப்படியா வந்து வேலை பண்ணிகிட்ருக்கா, ஒழுங்காக டைம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பாக்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லி ஆர்டருமே போட்டுறாங்க. அதெல்லாம் அவள் தூக்கிட்டு போகும்போது இந்த லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தா கூட்டமாக இருக்குது, ஸோ போக முடியலை. ஸோ பக்கத்தில் அங்கே சிஇஓட லிஃப்ட் இருக்கோமே அதை ஓப்பன் பண்ணதும் என்ன பண்ணிகிட்ருக்காது சிஇஓ வருவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ வர்றான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, நீ என்ன இங்கே சிஇஓக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கியா இல்லை டிரைவராக இருக்கியா, இல்லை நீ தான் இந்த சிஇஓவேவா அப்படின்ற சொல்லி கேட்டதும், நான் இந்த லிஃப்ட்டை செக் பண்ணுறேன், டெய்லியுமே வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பேன், ஏன்னா அவருக்கு வந்துட்டு முக்கியம் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை இல்லையா இதெல்லாம் சொன்னதும் ஆமாம்மா அப்படின்றத அவர் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே நேற்று நைட் நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகிருது, ஆக்வர்டாக வேறு இருந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே திரும்ப வந்துட்டு கீழே இறங்கி வரும்போது அவள் பயந்துட்டுருக்கா, ஐயோ சிஓட ஆஃபீஸ் வரப்போகுது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அங்கே வெளியே வரும்போது ஸ்லிப்பாக எங்கே போய் விழுந்ததில் நம்ம ஹீரோ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நீ எதுக்காக இப்போ சொன்ன நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே ஹீரோ வேகமாக எழுந்திரிச்சு நான் பாஸோட எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டேன், அவருக்கு வந்து இந்த லிஃப்ட்டில் வர்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு சொன்னதும் அங்கே அவருமே கூட சேர்ந்து இங்கே ட்ராமா பண்ணுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், என்னோடய ஹஸ்பண்ட் இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, ஸோ வந்துட்டு அவருக்கு சேஃப்டி க்ளோஸும் ட்ரெஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் கண்டிப்பாக நான் இதை பற்றி பாஸ்ட்டை பேசுகிறேன் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் ஒரு வழியாக அதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே வந்து மீட்டிங்காக வந்து நிற்கிறா. அங்கே பார்த்தா அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே அவளை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, சேரெல்லாம் தள்ளி விட்டு. அவள் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு இவளுக்கு என்ன மேரேஜ் ஆகிருச்சா, இவளுக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்களா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உண்மையிலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவங்க தள்ளி விட்டதில் அந்த பிரேஸ்லெட் எதுவும் உடஞ்சி போயிடுச்சான்றது அவளுக்கு ரொம்ப கவலை, அது எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இவன் வந்துட்டு எங்கே வந்துட்டு பணக்காரனை போய் கல்யாணம் முடிச்சிருக்க போகிறா, எப்படியாச்சும் பிச்சைக்காரனை தான் கல்யாணம் முடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு பேசினதும் தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்டை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவம் வருது. அங்கே மேனேஜர் வந்து ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டீங்களா, தேவையில்லாமல் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, நம்ம ஓனர் வரப்போறாருன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் இவங்க தான் தேவையில்லாமல் என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுமே என்ன தைரியம் தான் எங்களவே கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளினதில் அவன் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கவலை ஆகிட்டு ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதை எடுக்க விடாமல் வேணுக்குன்னு அந்த லேடி கையில் வேறு அங்கே போட்டு மிதிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் நீ மரியாதையோட கையெடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் இப்படி பண்ணுறத பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம் அவளை வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அவளை தூக்கி விடுறான். அங்க அந்த லேடி, "நீ என்ன ஓவரா இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அங்க அந்த அசிஸ்டன்ட் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. அங்க பிரசிடென்ட்டோட ஒய்ஃப்ன்னு சொல்ல வராரு. பட் வந்துட்டு அவன் செய்ய காமிச்சிடுறான். இவர் வந்து சீப் மெக்கானிக்கா இருக்காரு இங்க. அவரோட ஒய்ஃப நீ வந்துட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்துவியா? இதுக்கப்புறம் உனக்கு இங்க ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளையுமே அங்க பிடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. அப்ப உங்க மேனேஜர்ட்ட, "ஒழுங்கா வந்துட்டு வேலைய பார்க்கல. இந்த மாசம் உனக்கு பாதி சேலரி வந்துட்டு கட்" அப்படின்றத சொல்லிட்டு, அங்க வந்துட்டு மீட்டிங்குமே கேன்சல் பண்ணி விட்றாங்க. எல்லாரும் வெளிய போன பிறகு அசிஸ்டன்ட் அங்க இருக்கவுமே, "உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? போன்னு" சொல்லிட்டு அவன் செய்ய காமிக்கிறான். அப்போ அவருமே பேசாமல் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக வந்து மீட்டிங்லாம் இங்கே கேன்சல் ஆச்சு, உங்களுக்கு வந்துட்டு ஏன் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னதும், நான் இங்கே சீப் மெக்கானிக், நான் வந்துட்டு இங்கே வேலையை விட்டு போயிட்டேன்னா யார் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுவும் கரெக்ட் தான், அதனால தான் இங்கே வந்து மீட்டிங் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் கேட்டுட்ருக்காரு, "பாஸ் என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு, உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு எல்லாரும் இப்படி புள்ளி பண்ணிட்டுருக்காங்களே, பேசாமல் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ப்ரொமோட் கொடுத்து இங்கே வந்து வேறு இடத்துக்கு போஸ்டிங் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் வேணாம், அவள் வந்து சாதாரணமாக ஒர்க் பண்ணட்டும், இல்லைனா என்னோட ஐடென்டிஃபை தெரிஞ்சு போயிடும்னு சொன்னதும், அங்கே வந்துட்டு அவனோட மனசில் என்னென்னா இவர் வந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணி அவங்களுக்கு தப்பாக நடந்துச்சுன்னா என்னோட சேலரியை கட் பண்ணி விட்டுருவாரு, நான் என்ன பண்ணுறது, நான் இனிமேல் அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எல்லாருக்குமே இங்கே காஃபிலாம் வாங்கிட்டு வரும்போது நம்ம அசிஸ்டன்ட் வேமா வந்துட்டு, "மேடம் நீங்கள் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, உங்கள் காசை போட்டு யாருக்கு வாங்க வேணாம், கம்பெனியே அதெல்லாமே பார்த்துக்குறோன்னு" சொன்னதும் அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணிட்டு, "இன்னைக்கு ஸ்கூல் யூனியன் பார்ட்டி வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீ வரணும்" அப்படின்றத சொன்னதும் அவளும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அவள், "நீ எப்படி இருக்க, நீ வந்து ஏன்னா அந்த ரிச் பர்சன் எதுவும் அந்த கிழவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, என்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லவர், என்ன சம்பளம் தான் கொஞ்சம் கம்மி, ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருப்பார், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு" சொன்னதும், "அந்த ஹார்ன் மட்டும் உனக்கு வந்துட்டு டஃப்பான டயத்தில் கை கொடுத்து உதவி இருந்தானா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுலன்னு" சொன்னதும், "எனக்கு அதை பற்றி இல்லை கவலை கிடையாது, நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு" அவள் சொல்லிச்சேக்கா. அவங்க ஒரு வெயிட்ரு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மைண்டில் வருது. அங்கே யார் கூட சேர்ந்து அவள் ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு, "நான் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வெயிட்டராக வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேனா, என் லைஃப்பில் ஏதாச்சும் நடந்திருக்கான்னு" சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா, அவளோட நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கா போல்." அங்கே பார்த்தா அந்த ஹான் அங்கே பேபி என்ற பொண்ணு கூட சேர்ந்து உட்காந்துட்ருக்கான். "நான் இவனை இன்வைட்டே பண்ணலையே, இவன் இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு" சொன்னதும் வந்துட்டு, "என்னோட பேரண்ட்றப்ப என் கூட தானே சேர்ந்து இருப்பார்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அந்த பொண்ணு வந்து, "நான் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், நீ விட்டுட்டு போன வாசி தான் நீ இவ்வளோ மாதிரி வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான பர்சன் எனக்கு கிடச்சிருக்காங்க" அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், "நானுமே ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன், என்னோட ஹஸ்பண்டுமே ரொம்ப நல்லா பார்க்க அழகாக இருப்பாருன்னு" சொன்னதுமே, "அப்படியா, உன்னோட ஹஸ்பண்டை நீ வர சொல்லு" அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்லை இல்லை, என்னோட ஃபோனை நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு" அவள் சொல்லும்போது அங்கே ஃபோன் வந்து ரிங் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட போய் அங்கே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா, "நான் இப்படி பார்ட்டிக்கு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு. அப்போ அந்த பேபி வேகமாக வந்துட்டு அங்கே ஃபோனை பிடிக்கிட்டு, "நாங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசுகிறோம், நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி இந்த பார்ட்டிக்கு இந்த இடத்துக்கு கிளம்பி வாங்க" அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின், "நீ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு என் ஃபோனை பிடுங்கின, பாரு என்ன மேக்கப் போட்டு தொலைஞ்சியோ, எல்லாம் ஒட்டிக்கிச்சின்னு" சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுறா. அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, "எதுக்காக உன்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு இப்படி கூட்டிகிட்டு வர மாட்டேன், ரொம்ப பிச்சைக்காரன் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்னு" சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி மேலே ஊற்றி விட்றா. "இப்படி தேவையில்லாமல் யாரை பற்றியும் அசிங்கமாக பேசுகிற வேலை வைக்காதன்னு சொல்லிட்டு, என்ன தெரியும் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்ப, உனக்குலாம் இங்கே வரதுக்காச்சும் தகுதி இருக்கா, பார்த்தீங்களா ஹான்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அப்போ அங்கே வந்துட்டு அடிக்க வேற போயிடுறான். நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த டயத்தில் வந்துட்டு, "தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே இப்போ அடி விழுந்துருந்துச்சுன்னா உன் நிலைமையே வேறு மாதிரியா இருக்குன்னு" சொன்னதும் இருக்க எல்லாருமே, "என்ன இதான் இவளோட ஹஸ்பண்டா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ஹானை விட நல்லா இருக்காங்கன்னு" சொன்னதும் அப்போ அந்த ஹான் ஹேண்ட்ஸமை வச்சு என்ன பண்ணுறது, கொடுக்கறதுக்கு காசு வேணும் இல்லையா, இவன் ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து, "இன்னைக்கு இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நான் பே பண்ணிடுறேன்னு" சொன்னதும், "ஓ சாப்பாடு நீ பே பண்ணுவியா, பெரிய பணக்காரை மாதிரி நீ வந்து சீனெல்லாம் போட தேவை கிடையாது, ஃபஸ்ட்டு உன் ஒய்ஃப் வந்துட்டு என் மேலே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டுட்டா, இந்த ட்ரெஸ்ஸோட விலை 1 மில்லியன், இதை உனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு" கேட்டதும் நம்ம ஹீரோங்க கார்டை கொடுத்து, "இதை நீ வந்து இப்போ ஸ்வைப் பண்ணிக்கோ, உனக்கு வந்துட்டு அந்த காசு கிடைச்சிடும்னு" சொன்னதும் ஹீரோயின், "நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறா, ஃபேக்காக கார்டை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்கியா" அப்படின்ற சொன்னதும், "நீ ஃபஸ்ட்டு ஸ்வைப் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு" சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஸ்வைப் ஆகாமல் இருக்கவுமே எல்லாருமே அப்படியே வந்து நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க, "பாரு அசிங்கப்பட்டுட்டான்னு" சொல்லிட்டு. பட் அங்கே மேனேஜருக்கு தெரிஞ்சு போயிடுது, விஐபி கஸ்டமர் யாரோ கார்டை ஸ்வைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர் வேமா அங்கே வந்துட்டு அவகிட்ட
கிட்ட யார் வந்துட்டு இப்போ கார்டை வந்து ஸ்வைப் பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இவன் தான் வந்து கார்டை வந்து ஸ்வைப் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு ஃபேக்காக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்ருக்கா. சார் நீங்கள் வந்துட்டு விஐபி கஸ்டமர்ன்றது தெரியாமல் இப்படி தப்பு நடந்துருச்சு, ப்ளீஸ் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுரும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஃபேக்காக வந்துட்டு ஐயோ மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு இல்லை நாங்களே போய்க்கிறோம்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே அப்போ அவன் நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏன் பண்ணையா இப்போ நீ வந்து ஃபேக்காக வந்து கார்டை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகிறது நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் இது ஃபேக் கார்டு தான், அந்த டயத்தில் வந்துட்டு யாரோ வந்து விஐபி வந்து கார்டை வந்து ஸ்வைப் பண்ணியிருப்பாங்க போல், ஸோ என்ன வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோட கையில் வந்து அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு நீ வெயிட் பண்ணு நான் பேண்டேஜ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அந்த பேபி வந்து கேட்டுட்டு வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து பே பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ, பட் அது ஒன்றால் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், உன்னோட ஒய்ஃப் வந்து காலேஜ் டயத்தில் கன்சீவாக இருந்தா அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ ஹீரோயின் அங்கே பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ நல்லா தானே இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பிறகு அவங்கிட்ட நான் வந்துட்டு உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு காய்கறியில் வாங்குற இடத்துக்கு போகிறா. அங்கே போயிட்டு அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு காயெல்லாம் வாங்கினதுமே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சான்னு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து இடிச்சு தள்ளினதில் 2 பேருமே ஆக்சிடென்ட் அங்கே கிஸ் ஆகிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். இவள் வந்துட்டு இப்படி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான்னு சொன்னா இல்லையா, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ இதுக்காக நான் அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கணும், ஜஸ்ட் 2 பேத்துக்குள்ள கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, பாஸ்ட்டை பற்றி ஏன் நான் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற சட்டி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பிளேட் கீழே விழுந்து உடஞ்சி போதில்ல, அந்த வந்துட்டு கையில் அடிபட்டுது. நம்ம ஹீரோ நீ கேர்ஃபுல்லாக வந்துட்டு வேலையை பார்க்க மாட்டியா, பேசாமல் வந்து ஒரு பாத்திரங்களை ஒரு மிஷின் வாங்கி வச்சிருவேன்னு தானே சொன்னதும் அதெல்லாம் வாங்க முடியுமாப்பா நான் சம்பளம் வாங்குறதுக்குன்னு சொன்னதும் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிடலாமேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணு, உன்னோட அம்மாவோட லிங்க்கை எனக்கு வந்து அனுப்பி விடேன், அவங்க வந்துட்டு எனக்கு டிஸ்கவுண்ட்டில் வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னதும் அவனுமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். நைட் போல் நம்ம ஹீரோயின் அது அவங்க அம்மாவோட ஐடின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எனக்காக வந்து டிஸ்கவுண்ட்டில் ஏதாச்சும் வந்து வாங்கி கொடுக்க முடியுமா பாத்திரங்கள் ஒரு மிஷின்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். பிறகு வந்துட்டு உனக்கு ரொம்ப சூப்பரான மிஷின் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிரும்னு சொல்லிட்டு அனுப்புனதுமே அவன் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி ஒரு டிஸ்வாஷர் மிஷின் வந்து ஆர்டர் போடுங்க அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு அங்கே வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பா போல், இப்போ வரைக்கும் அதுக்கு ரிசல்ட் வரலேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜர் உள்ளே கூப்பிட்டாரு. அங்கே கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து இப்போ கம்பெனிக்கு 2 months தான் ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேறு கேட்குதா, ஒழுங்காக வந்துட்டு வர்றதும் கிடையாது, அட்டண்டன்ஸுமே சரியில்லை, உனக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீ வந்துட்டு ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது, நீ அதை பண்ணேன்னா வந்துட்டு உனக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். அப்போ ஹீரோயின் இதெல்லாம் பண்ணி தான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னா எனக்கு அப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அதை எப்படி நீ என்கிட்ட தப்பிப்பன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஹீரோங்க வந்துட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு இவனை பிடிச்ச வந்துட்டு வெளியே தள்ளுங்கன்னு சொல்ல போகும்போது அவங்க பிரசிடென்ட் சொல்ல வர்றாங்க. பட் இவன் செய்ய காமிச்சதுமே அவனை அங்கேருந்து அடிச்சு வெளியே தூக்கி போட்டுறாங்க. ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு உனக்கு எப்படி எல்லாருமே இவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோயினை இடியேட் ஆக்கி ஹீரோங்க அசிஸ்டண்ட்டை என்னோட ஒய்ஃபை வந்துட்டு எல்லாரும் இப்படி புள்ளி பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்கள் பேசாமல் அவளுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவர் நீங்கள் அசிஸ்டண்ட் ஆக்கிருங்களேன்னு சொன்னதும் அதை ஆல்ரெடி நீங்களே இருக்கீங்களே அசிஸ்டண்ட் அப்புறம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. இல்லை பாஸ் இன்னொரு அசிஸ்டண்ட்டாகவுமே வச்சுக்கலாம், ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து காலேஜில் இன்னமே வந்து ஒழுங்காக டிகிரியுமே முடிக்காமல் சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ நம்ம என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்னேனே அவளை பற்றி எல்லாமே விசாரித்து சொல்ல சொல்லி என்னாச்சு அப்படின்றத சொன்னதும் பாஸ் நான் என்ன டிடெக்டிவா அவங்கள பற்றி விசாரித்து சொல்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வேறு யாராச்சும் இந்த ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு அவரோட மைண்டில் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க காலேஜ் டைமில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு, ஆனால் இந்த விஷயத்த சொல்லி இவங்களோட வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் கெடுத்து விட விரும்பலை, ஓல்ட் லேடிக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு மருமக கிடச்சவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஸோ வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுல நான் ரொம்ப வந்துட்டு நல்ல விதமாக நடந்துக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீங்கள் அவள் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு போட்டுருங்க, பட் என்னோட ஐடென்டிஃபை அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் எனக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு அறிவிப்பு விடணும், நம்ம பாஸ்க்கு வந்துட்டு இப்போ 2வது ஒரு அசிஸ்டண்ட்டுமே சேவைப்படுறாங்க, இப்போ ஜியா வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுற வாசி அவங்களவே அசிஸ்டண்ட்டை வந்துட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சேலரியுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட் நீங்கள் உள்ளே போங்க பாஸ் உங்களை பார்ப்பாருன்னு சொன்னதுமே அங்கே உள்ளே போனால் யாரையுமே காணோம். நம்ம ஹீரோங்க ஸ்க்ரீன்
ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுட்டு அவளங்க கூப்பிட்டதுமே, என்ன இது என்னோட ஹஸ்பண்டோட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகுறா. இங்கே தான் உட்காந்துட்ருக்கேன், நீங்கள் அங்கேவே உட்காந்து வேலை பாருங்க அப்படின்றத சொல்கிறான். பாஸ் நீங்கள் ஏன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம், இனிமேல் அப்படி தான், நீங்கள் வந்துட்டு அங்கேவே வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாளா என்னன்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு ஸ்லிப்பாகி கால் இடித்ததுமே, என்னாச்சு பாஸ், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சுல்ல, உங்கள் ஹஸ்பண்ட் வேறு இருக்காரு, உங்களுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்னதும் ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அதே டயத்துக்கு அங்கே வெளியே வந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்கும்போது ஹீரோயின், பாஸ் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ப்ரொமோஷன் கொடுத்தது இல்லாமல் சேலரி வேறு கூட்டி கொடுத்து இப்போ வீட்டுக்குமே கரெக்டான டயத்தில் அனுப்பிட்டார் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஏன்னா வந்துட்டு அவர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு, இது என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், எல்லாம் நல்லது தான் அவன் சொல்கிறான், எனக்கு மட்டும் ஏன் புரிய மாட்டேதுன்னு சொன்னதும், நீ ஏன் அவரை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருக்க, என்ன அவரோட ஒய்ஃப் ஆகணும்னு எதுவும் நீ ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும், நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, இப்படி கேள்வியெல்லாம் என்கிட்ட போய் கேட்குற அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, இவன் வந்துட்டு நல்லா வந்து ஜெலஸ் ஆகிட்டு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சரி ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருப்ப ஹீரோ, நீ நேற்று வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் கூட போன மாதிரி இருந்துச்சு, யார் அவர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அது என்னோட ஹஸ்பண்ட் தான் பாசன் அவள் சொல்கிறா. உன்னோட ஹஸ்பண்ட் இல்லை, நான் யார் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான பர்சன் நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டானவர் தான், பட் ஆனால் என்னோட ஹஸ்பண்டுமே வந்துட்டு எந்த விதத்துலையுமே குறைஞ்சவர் கிடையாது பாஸ், அவருமே ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாஸ் எனக்கு இப்போ வந்து வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு, நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது, பாஸ் என்ன பைத்தியம் ஆகிட்டாரா, அவர் கூட சேர்ந்து எதுக்கு என் ஹஸ்பண்டை வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பைப்லைன் கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நான் இருக்கேன், நான் வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட அந்த வீரத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் உள்டாவா அதை பிடிங்கிட்டு ஃபுல்லாக நனைஞ்சு போய் உட முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின், உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவன் விடவே மாட்டான். நம்ம ஹீரோயின் அங்கேவே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்போ அங்கே அவனுக்கு வந்துட்டு ஒரு வெயிட்ரு கூட சேர்ந்து ஹோட்டலில் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அது வேறு யாரும் கிடையாது, அதுதான் நம்ம ஹீரோயினே. அப்போ அவன் வந்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஏதாச்சும் ஹோட்டலில் ஏதாச்சும் ஒரு லேடி கூட ஒன்றா இருந்தேனான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்போ அசிஸ்டன்ட், பாஸ் உங்களுக்கு என்ன எல்லாமே ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல, நான் கேட்க தான் உன்ட்ட செய்கிறேன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது பாஸ் அப்படின்றத சொல்லிடுறாங்க. சரி எனக்கு உட முடியல, இன்னைக்கு வந்து ப்ரெசன்டேஷனை வந்துட்டு அவளே கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கொடுக்க சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மீட்டிங்காக போனப்போ அங்கே நம்ம ஹீரோ, இன்னைக்கு வந்து பாஸ்க்கு உட முடியல, ஸோ நீங்கள் தான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. பட் இருந்தாலும் அவள் ரொம்ப சூப்பராக அங்கே ஸ்பீச்செல்லாம் கொடுத்துடுறா. பிறகு பாஸ்க்காக வந்துட்டு இன்றைக்கி போய் இந்த சூப்பை கொடுப்போம், அவர் வந்து என் மேலே ரொம்ப நல்ல வந்து அபிப்பிராயம் வந்துடும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்ருக்கான். அவனை அங்கே பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், பாஸோட கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகலை, அதை தான் சரி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். இன்றைக்கி நீ லீவாச்சே, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டதுமே, நான் பாஸ்க்காக அதை சூப் கொண்டு வந்தேன், அவருக்கு உட முடியலன்னு சொன்னதும், அப்போ நீ பாஸ்க்கு வந்துட்டு கவனிப்பா, என்ன கவனிக்க மாட்டேயான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து உனக்கு என் கையால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இது வெளியே தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு, நீ இதை கூடி உனக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட், பாஸ் இப்படியே வந்து ஐடென்டிஃபையை மறைச்சிட்டே உங்களுக்கு வந்துட்டு களைப்பே ஆகலையா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே, எனக்கு டயர்டாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு, பட் வந்து கரெக்டான டைம் வரட்டும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க பிரதர் எல்லாமே வரதை பார்த்துட்டு, நம்மளோட பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணது தான் வராங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே பேசுகிறா. பட் வந்துட்டு அவங்க உன் பிரதருக்கு வந்து மேரேஜ் பண்ண போகிறோம், காசு கொடுன்னு சொல்லிட்டு அங்கே காசை பற்றி பேசினதுமே நம்ம ஹீரோயின், காசெல்லாம் என்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காசு கொடுக்கலன்னா சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே நம்ம ஹீரோட அம்மா பார்த்துட்டு, என் மருமக மேலே இப்படி கையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், அவங்க மருமகளா அப்போ அதுக்கு காசு கொடுத்தாகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க கால் பண்ணி இப்படி புள்ளி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னதும் அவன் ஆளுகளெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின், இத்தனை பேரை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த, காசு யார் கொடுப்பாங்கன்னு சொன்னதும், எல்லாம் என் கிளாஸ்மேட் தான், நீ கவலைப்படாதன்னு சொல்லிடுறாங்க. என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே, அப்போ நீ தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபைலை கொடுக்கணும், என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கேன், காசு கொடுன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணதுமே காட்ஸை வச்சும் போது இவங்க எல்லாத்தையும் அடிச்சு இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு போக வச்சிடுறாங்க. பிறகு அவங்க அம்மா நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இந்த பொண்ணு வந்துட்டு இவங்க ஃபேமிலியை ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க காசுக்காக, நம்ம மட்டும் பெரிய பணக்காரங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே இவ்வளோ நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க, ஸோ இப்போ வந்து நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்துட்டு பூவரா நடிக்கிறதுக்குன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு ஓகேம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு அவளுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான்.
ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு அடிபட்டதுக்குலாம் அங்கே வந்துட்டு மெடிசன் போட்டு விட்டுட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து சர்ப்ரைஸ் அவனுக்காக வந்துட்டு கேக்கெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிருது. இப்போ வரைக்கும் என்னோட பர்த்டே வந்துட்டு யாருமே இப்படிலாம் செலிப்ரேட்டே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணுறா. நம்ம ஹீரோ அவளுக்காக வந்துட்டு அங்கே கிஃப்டெல்லாம் வந்து வாட்சாக கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே வந்து ஆஃபீஸில் வந்து அந்த பேபி நானுமே இப்போ வந்து இந்த கம்பெனியில் ஒர்க்குக்கு சேர்ந்துட்டேன், நான் இதோட சூப்பர்வைசர், இதுக்கப்புறம் நீ தான் என் கீழே ஒர்க் பண்ணணும்னு சொன்னதும் உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு நான் இப்போ சிஇஓட அசிஸ்டண்ட் ஆகிட்டேன், நீ வந்துட்டு கண்ட்ரோல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்ற சட்டு போனதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிருது. இவ வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாது, இவகிட்ட ஃபினிஷே பண்ணலை, அப்புறம் எப்படி அவளுக்கு வந்துட்டு இந்த பொசிஷன் கிடச்சிச்சு, கண்டிப்பாக வந்துட்டு இவ ஏதாச்சும் ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அவன் வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ இப்போ வரைக்கும் வந்துட்டு சர்டிஃபிகேட்டே இல்லை, அப்புறம் எப்படி உனக்கு இங்கே வேலை கொடுத்தாங்கன்னு சொன்னதும் என்னோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு தான் வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அப்படியா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ வந்து ஹோட்டலில் போய் ஒருத்தன் கூட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி பேபி பெற்றுக்கிட்டேயே, அப்போ அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்டதுமே உனக்கு வந்துட்டு இதெல்லாம் யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் பேபே தான் சொன்னான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் போய் சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு அந்த ஹோட்டலில் போய் அங்கே ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணது உண்மைதான், ஆனால் வந்துட்டு உனக்கு வந்துட்டு எதுவுமே நடக்க கிடையாது, ரெண்டாவது நீ வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ்க்காக தான் வந்துட்டு சேர்ந்த, பட் அங்கே விட முடியாமல் போன வாசி உன்னால் ஸ்கூல் ஃபீஸுமே கட்ட முடியாமல் போயிருச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் காலேஜுமே ட்ராப் அவுட் ஆச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ஹோட்டலுக்கு போகிறா. நான் வந்துட்டு பேசாமல் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்தேன்னா வந்துட்டு ஏதாச்சும் வந்து கிடைக்குமா அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஹார்ன் வந்து வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றான். என்னை திரும்ப இங்கே நைட் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கியா, பேசாமல் நீ ஏன் கூட சேர்ந்து இருந்துற, இன்னைக்கு ஆல்ரெடி என்னை வந்து சீட் பண்ணவ தானே நீன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காத, அன்னைக்கு வந்துட்டு அப்படிலாம் எதுவும் நடக்கவே கிடையாது, எனக்கு உடம்பு தான் முடியாமல் போயிடுச்சின்னு சொன்னதும் ஓ உடம்பு முடியாமல் போச்சா, அப்படி உன் வயிற்றில் வந்து ஆப்ரேஷன் பண்ண தழும்பு ஏது இருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதும் எனக்கு உடம்பு முடியல அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு அவன் கேட்காம நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே இப்போ நீ என்னமோ நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உன்னோட ஒய்ஃப் என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, ஆனால் நீ வேறு ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கியா, நான் இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பி விட்றேன், உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு நீ அப்படிலாம் பண்ணாத, நான் வந்துட்டு பெருசாக எதையும் பண்ணலை, நீ இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற அப்படின்றத கேட்டதும் அப்போ உன் சின்சியாரிட்டியை காமின்னு சொன்னதுமே தன்னைத்தானே அங்கே ஸ்லாப் பண்ணிக்கிட்டு அங்கே சாரி கேட்குறான். மரியாதை எங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கேருந்து விரட்டி விட்றா. ஹீரோவுமே அதே ஹோட்டலுக்கு தான் அங்கே மீட்டிங்காக வந்திருக்கான். அப்போ அங்கே கூட இருக்க அந்த பர்சன் சொல்கிறாரு, இதே ஹோட்டலில் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் கூட ஒன்றா வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டுருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அது உண்மைதான் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு வெயிட்டர்ஸ் அதெல்லாமே கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா ஆல்ரெடி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அங்கே டின்னர்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் எனக்கு என்னமோ என்னோட சிஇஓக்கும் உன்னோட வாய்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்றா போகிற மாதிரி இருக்கே, எல்லாமே வந்துட்டு மேட்சாக இருக்குது, ஏன்னா நீ தான் அங்கே அந்த கம்பெனியோட சிஇஓவா, என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டதும் நான் வந்துட்டு பெரிய பணக்காரனாக இருந்தால் எதுக்குமா இந்த சின்ன வீட்டில் இருக்க போகிறேன்னு சொன்னதும் கரெக்ட் தான், நீ வந்துட்டு இப்படி நார்மலாக வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே புகழ்ந்து தள்ளிட்டு இப்படி பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாப்பிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அங்கே அவள் ரொம்ப பயந்து போயிடா. நம்ம ஹீரோ என்னாச்சு, ஏன் பயந்து போயிட்டேன், இப்போ அப்புறம் ஏன் இவ்வளோ க்ளோஸாக வந்து பேசணும்னு சொன்னதும் நான் ஏன் பயப்பட போகிறேன், நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டு அவனை கண்ணத்தில் பிடிச்சி கிஸ் கொடுத்ததுமே அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு மெசேஜ் பண்ணி விட்றாரு, இப்படி வந்துட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு டான்ஸ் ஆடிட்டு அங்கேருந்து போயிடுறா. ரொமான்ஸை கேட்டு போயிடுது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த டயத்தில் தான் இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் நாங்கள் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த வெயிட்ரு வந்துட்டு பின்னாடி நம்ம ஹீரோவை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறா. நம்ம 2 பேரும் தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோட்டலில் ஒன்றா நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன் வந்து போய் பேசிகிட்டு இருக்கா, இவ்வளோ அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்ற சொன்னதுமே அசிஸ்டன்ட் பாஸ் அந்த லேடி சொல்லிட்டு இருக்க எல்லாமே உண்மைதான், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெயிட்ரு கூட சேர்ந்து ஹோட்டலில் ஒன்றா ஸ்டே பண்ணீங்க அப்படின்ற சொன்னதும் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு வந்து ஒழுங்காக எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கள், ஆனால் இவன் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். வீட்டுக்குள்ள போய் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக போனாலுமே அங்கே வந்துட்டு அவன் சரியாக பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போனதும் என்ன வந்துட்டு இவனுக்கு ஆச்சு, இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது.
நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவனுக்காக கிஃப்ட்டை கொண்டு போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு பாஸ் குடுக்கலான்னு சொல்லிட்டு, "என்ன நீங்கள் கிஃப்ட்டெல்லாம் குடுத்துட்ருக்கீங்களே, எனக்கு ரொம்ப அப்படி தேங்க்யூன்னு சொல்லிட்டு, என்ன உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, நம்ம ஹீரோயினுக்கு அந்த பதில் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியல. அவள் ரொம்ப அமைதியாயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுட்ட, "என்னால் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து உண்மையில அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட தெரியல. ஏன்னா அவர் வந்துட்டு என்னை மேரேஜ் அவங்க அம்மாவனால தான் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவரோட மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. என்னென்ன பேச்சு பேசுகிறா பாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க 2 பேத்தையுமே. எவ்வளோ நாளாகிடுச்சு மேரேஜ் ஆகி, எந்த ஒரு பேபியும் பெற்றுக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களை செக் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனதுமே அங்கே வந்துட்டு செக்அப் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் அவங்களால வந்துட்டு இப்போ ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. அப்போ அந்த வெயிட்ரஸ் அங்கேயுமே வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம 2 பேரும் தானே ஒன்றா வந்து நைட்டு அன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே, அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. ஹீரோயின் நீங்கள் பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வேகமாக கோவமாக கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு இப்படி இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்லிடுறாங்க பேபி பிறக்காதுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, "நான் சொல்கிறத கேளு, எனக்கு அவளுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேச வர்றான். இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உன்னோட லைஃப்பை வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு குழந்தை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனதும் அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். "சிஸ்டர், நீங்கள் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாயிருமா? நீங்கள் வந்துட்டு போய் அவங்கள பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுங்க பாஸ்" அப்படின்ற சொன்னதும், "நான் என்னத்தை போய் பண்ணுறது, அவள் வந்துட்டு என்னை மன்னிக்கவே மாட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை வந்துட்டு திரும்ப எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனும் விடாமுயற்சி பண்ணிகிட்ருக்கான். பட் எல்லாமே அங்கே உல்ட்டாவாக தான் போயிட்டுருக்கு. ஹீரோயின் நைட் போல் அங்கே பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது அவளை வந்து அவங்க பிரதர் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இப்படி கால் பண்ணி, "உங்கள் ஒய்ஃபை வந்துட்டு உயிரோட பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு வாங்கன்னு" சொன்னதுமே அங்கே பார்த்தா காசுக்காக தான் கட்டி வச்சுட்டு அங்கே வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்ருக்கான். ஹஸ்பண்ட் வந்து சிஇஓன்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்ததும், "தேவையில்லாமல் நீ அவன் மேலே கையை வைக்காத, உனக்கு என்ன வேணும்னு" சொன்னதும், "எனக்கு நிறைய காசு வேணும்" அப்படின்றத சொன்னதுமே, "என்ன பேசிகிட்டு இருக்க, அவர் ஒன்றும் பணக்காரர் கிடையாது, உனக்கு காசு கொடுக்க" அப்படின்றத அவள் சொன்னதுமே, "தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ வந்து காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, உன்னோட ஒய்ஃபை நான் கொலை பண்ணிடுவேன்னு" சொல்லிட்டு அவன் மிரட்டினதும், "நீ என்ன கேட்குறியோ நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னோட ஒய்ஃபை விட்டுருன்னு" சொல்லிட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் அவன் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அவனையுமே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க. அப்போ அங்கே அந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்து அந்த ஆளை பிடிச்சி விசாரிக்கும் போது, இவங்க ஆல்ரெடி இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவங்க வந்தப்போ இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே கிடையாது. ஆனால் வந்து ரிப்போர்ட்டு மாறினவாசி தப்பாக இவங்களுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு இப்போ பேபியுமே பிறக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஹீரோக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. "அப்படின்னா நீ அவளோட லைஃபை கெடுத்து வச்சுட்டு ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் நீ யாருக்குமே ஆப்ரேஷனே பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே பேன் பண்ணவே சொல்லிடுறான். ஹீரோயின் கண்ணை முழிச்சதுமே அங்கே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். "நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போவேன்னு மட்டும் பேசாத. நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு" சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே சாரி சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ, "நானுமே சாரி சொல்லணும், நானுமே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ல என்னோடய லைஃப்லன்னு" சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்து பேசிகிட்ருக்கான். திரும்பி எப்படியோ சமாதானமாக அங்கே வந்து ஹாப்பியாக போயிட்டுருக்கும்போது அப்போ அந்த வெயிட்ரு வந்துட்டு அங்கே திரும்ப கையை பிடிச்சிட்டு, "நான் வந்துட்டு இவர் கூட ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவேன், தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிருங்கன்னு" சொன்னதுமே நம்ம ஹீரோயினி ஃபஸ்ட்டு அவட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ண, அப்புறம் ஏன்ட்ட வான்னு சொல்லிட்டு கோவமாக போனதும் ஹீரோ, "தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதான்னு" சொல்லிட்டு அங்கே பின்னாடியே வந்து ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் அந்த வெயிட்டரை போய் மீட் பண்ணுறா. அவள் வந்துட்டு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண சொல்லி நம்ம ஹீரோயினை கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயினுமே சைன் பண்ண போகும்போது நம்ம ஹீரோங்க வந்து, "நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, அறிவில்லாத வேலை பண்ணாத" அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே ஒரு வெயிட்டர் வந்துடுறாங்க. "எனக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமே தெரியும்" அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு, "நான் குடிக்கிறேன் அவளுக்கு பதிலான்னு" சொல்லிட்டு அங்கே வந்து குடித்ததுமே அவங்க எல்லாருமே நக்கல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவுமே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்குமே இதில் ட்ரக்கை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு அங்கே மிஸ்பிஹேவ்மே பண்ணி ஒன்றா நைட்டு அவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு புரிஞ்சு போயிடுது. அப்போ இவ்வளோ நாளாக நீ போய் சொல்லி ஏமாத்திருக்கியா, இவ்வளோ தூக்கி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு அவளையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க.
ஹீரோ ஃபைனலாக எனக்கு வந்துட்டு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் இவ்வளோ நாள் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த லவ் எல்லாத்தையும் நான் திரும்ப அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ வந்துட்டு என்னை முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கிறியா? எனக்கு வந்துட்டு பேபி பிறக்கலன்னுலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நீ வந்து என் கூட இருந்தாலே எனக்கு அது போதும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட கம்பெனியோட பாஸே நான் தான். அதை நீ வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் மன்னிப்புமே கேட்குறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. ஏன்னா நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு ரொம்ப லவ். ஸோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க ஓகேன்னு சொன்னதுமே 2 பேருமே இப்படி ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.